ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த பிளாட் கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த லேண்டில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி ரெண்டல் விட போகிறீங்கன்னா அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ப்ரைம் லொக்கேஷன் தான். மார்க்கெட் ப்ரைஸை விட லோ பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட ஒரு பிளாட் ரிவ்யூ வந்திருக்கு. அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் சொல்லவே தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எஸ்ஆர்எம் காலேஜ். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 15% பார்த்தீங்கன்னா ரெண்டல் ரூம் எடுத்து தங்கி தான் படிக்கிறாங்க. இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட கூடுவாஞ்சேரி ஒரு 4 BHK 4 யூனிட் இருக்குது. அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,70,00,000. அது டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் மேலே நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம லொக்கேஷனை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் கேட்டு. இந்த கேட்லேருந்து நம்ம லொக்கேஷன் பிளாட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் மேலே நம்பர் கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை செக் பண்ணுங்கள். கூடுவாஞ்சேரியிலேருந்து தாம்பரம் வரையுமே நம்ம பிளாட்டை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ நான் டைமென்ஷன் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுதான் டைமென்ஷன். உங்களுக்கு 4 பக்கமே பார்த்தீங்கன்னா பவுண்டரி வச்சு கொடுத்துருக்காங்க. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 வருது, பேக்கில் பார்த்தீங்கன்னா 47, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 118, ரைட்டில் பார்த்தீங்கன்னா 126 வருது. லேஸாக பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிளாட்டுக்கு அது மைனஸாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கும் இது கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே இருக்காது. இப்படி கணக்கு பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6,200 வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.25 கிரவுண்டு கிட்ட வருது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே சூட்டபிள் ஆகும். இல்லை இதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே பிரிச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிளாட்டுக்கு பேக் சைடில் 24 அடி ரோடு, ஃப்ரண்ட் சைட்லையுமே 24 அடி ரோடு இருக்குது. இதை நீங்கள் 4 பிரித்து கூட விற்கலாம். அப்ரூவ்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு DTCP அப்ரூவ்டு. டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கிளியராக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டாக்குமெண்ட்டு கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு 3 EB லைன் பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே இருக்குது. அதனால் நீங்கள் வீடு கட்டுறதுக்கும் இது நல்லாவே சூட்டபிளாக இருக்கும். நான் சொல்லியிருந்தீங்களா, இப்போ நான் பேக் சைடில் இருக்கேன். உங்களுக்கு இந்த பக்கமும் 24 அடி ரோடு வருது. இதை நீங்கள் 4 பிரிக்கலாம். முன்னாடி 2 பின்னாடி 2 நான் சொல்லியிருந்தீங்களா, அதுதான் இது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,700 ரூபா. அந்த 2,700ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி தான் தருவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய லேண்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணுவாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ரைஸ் ஓகேவான்னு செக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அதிகமாக இருக்குன்னா இதோட கம்மி பண்ணி தான் உங்களுக்கு தருவாங்க. அப்படி கணக்கு பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 1,67,00,000 வருது. அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இல்லை எனக்கு ஆல்ரெடி வீடு இருந்து ரெண்டல் இன்கம் வர மாரி ஏதாவது வீடு இருந்தால் எனக்கு ஓகேனாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கூடுவாஞ்சேரி GS ரோட்லேருந்து 2.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 1,70,00,000 பட்ஜெட் வரும். அது ஒரு 4 BHK. அதோட லேண்டு பார்த்தீங்கன்னா 3,600 வரும். அங்கே ஆல்ரெடி 4 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்களோட ரெண்டல் இன்கம் கால்குலேஷன் பண்ணால் உங்களுக்கு 36,000 ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. நீங்கள் அந்த வீடு வாங்கினீங்கன்னா அந்த 36,000 உங்களுக்கு வந்துடும். இல்லை நீங்கள் இங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டி ரெண்டல் விடுறதா இருந்தாலும் விடலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் மேலே நம்பர் கால் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.